நம்ம கொங்கு தேவேந்திர யூடியூப் சேனல் சார்பாக நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் இமானுவேல் சேகரன் ஐயா அவர்களின் பேரன் திரு ரமேஷ் தேவேந்திரன் அவர்கள் இந்த பட்டியல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த பட்டியல் வெளியேற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை பற்றி சிறு உரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இமானுவேல் ரமேஷ் தேவேந்திரன் ஏஐஆருடைய முதல் பேரன். தம்பி சொன்ன மாதிரி உங்கள் யூடியூப் சேனல், அதாவது நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லா வளரணும் நான் வாழ்த்துறேன். ஏற்கனவே ஜாம்பவான் ராஜாலாம் இருக்காங்க யூடியூப் சேனலு, தினேஷ் இருக்கான், வீரநாடுலாம் இருக்குது, அது மட்டும் வீரத்தமிழன் இருக்காங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. இந்த யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறதுனால தான் நம்முடைய செய்திகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆகையால் இந்த கொங்கு மண்டலத்தில் ஆரம்பிக்கிறீங்க, அது இந்த தினத்தில் ஆரம்பிக்கிறீங்க, அதனால் வாழ்த்துறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செந்தமிழன் எல்லாம் அவங்க யூடியூப் சேனலை எடுத்துகிட்டு போகணுங்கிற வாழ்த்துக்களையும் உங்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன். ஏஐஆருக்கு மொத்தம் 4 மகன்கள். முதல் மகளுடைய மகன் தான் நான். யாழ் இறக்கும்போது 33 வயது, 4 குழந்தைகளை விட்டு தான் இறந்தார். எங்கள் அம்மாவுக்கு 12 வயசு, 12, 7, 5, 3 அந்த வயதில் தான் அவங்க இருந்தாங்க. அவர் இறந்த பிறகு இந்த குடும்பம் மிக ஒரு வறுமையான சூழ்நிலையில் இருந்தது. அந்த வறுமையை மீட்டெடுத்தது கல்வி என்ற பேராயுதம் தான். அப்பொழுது ஆண்ட காங்கிரஸ் ஆட்சியுடைய காமராஜர் அவர்கள் குடும்பத்திற்கு சில உதவிகளை செய்தார். அதனால் அந்த அந்த உதவிகளை நாங்கள் மறப்பதில்லை. இவர் கூட தியாகியும் கூட தன்னுடைய காலத்தில் அவர் காங்கிரஸில் தான் பயணித்தார். தேனி சட்டமன்ற தொகுதியில் அவர் சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆகும்போது தான் இந்த சம்பவம் நடந்தது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்னும் நினைவில் இருக்கிறது. நான் இறந்தால் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இமானுவேல் சேகரனாக பிறப்பார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் எழுதியிருக்கிறார், அவர் கடிதத்தில் பதிவிட்டிருக்கார். அதுபோல தான் இந்த வீரம் செறிந்த அந்த மண்ணில் பிறந்த அவருடைய வார்த்தை இந்த நிறைவுற்றுள்ளது. ஏனென்று கேட்டால் நம்முடைய சமூகத்தில் நிறைய இமானுவேல் சேகரனாக இருக்கிறார்கள். அது தொடர்ந்து சமூகத்துக்காக போராடுகிறார். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அவர் எடுத்த கொள்கைகளை எந்த தலைவரும் எடுத்து வரவில்லை. அவர் அரசியல் நிலைப்பாட்டை எந்த தலைவரும் எடுத்து வரவில்லை. அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் நம் அரசியலை வென்றிருக்கலாம். நம் அரசியலுடைய நம்முடைய நிலைப்பாடு என்று என்ன கேட்டால் 0 நாம் அரசியலில் பின்தங்கியுள்ளோம். அதற்கு காரணம் யார் என்று கேட்டால் நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வார்கள். அரசியல் அதிகாரத்தை நீங்கள் பெற்றெடுப்பது என்றால் இந்த சமூகத்துடைய பொருளாதாரத்தை நீங்கள் உயர்த்தெடுக்க முடியாது. ஆகையால் தான் இந்த அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு தடையாக இருக்கிறது நம்முடைய எஸ்சி பட்டியலில் வைத்திருப்பது. நீங்கள் இந்த தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காக பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கை முழக்கங்கள் நடைபெற்றே கொண்டிருக்கின்றன. நான் கூட இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டேன். அண்ணன் முன்னாடி பேசினாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் அண்ணனுடைய ஒரு விஷயத்தை தேவேந்திர இலக்கிய மன்றத்தை பொறுத்தளவு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆவணப்படுத்தியிருக்காரு, அதோடைய ஆதாரங்களை வச்சுருக்காரு. நீங்கள் சும்மா தான் ஒன்றும் பண்ணலை. அதனால் பட்டியல் வெளியேற்றங்கிற ஒரு விஷயந்தான் நம்முடைய அரசியல் பொருளாதாரத்தை தடை செய்கிறது. ஏனென்று கேட்டால் பள்ளி, கல்லூரி போன்ற இடங்களில் நம்முடைய குழந்தைகள்லாம் இந்த எஸ்சியெல்லாம் எந்திரிச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, வெட்டப்படுறாங்க, தலை கொள்கிறாங்க. அதையும் தாண்டி நீங்கள் பதவியில் இருக்கும்போது பதவி உயர்வு மறுக்கப்படுகிறது. நம்முடைய அதிகாரிகளுக்கு அவருக்கு பதவி உயர்வு மறுக்கப்படும் போது அவர்கள் அந்த இடத்தில் உளவியல் ரீதியாக தாக்கப்படுகிறார்கள். உதாரணமாக நீங்கள் ஒரு கலெக்டரை எடுத்துக்கொண்டால் அந்த கலெக்டரை கூட எஸ்சி கலெக்டரின் முத்திரை கொடுக்குறாங்க. ஒரு தாசில்தார், அவர் தாலுக் மேஜிஸ்ட்ரேட்டு, அவர் எஸ்சி தாசில்தார் இருக்கிறாங்க. ஒரு பிடிஓ எடுத்துக்கோங்க, அவர் பிடிஓ எஸ்சி பிடிஓங்கிறாங்க. ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர்கள் ஒரு எஸ்சி வாக்கியாக இருக்கிறாங்க. நீங்கள் சிறு தொழிலிருந்து பெரிய தொழில் பண்ணக்கூடிய எல்லாருமே எஸ்சி என்கிற பேர் அவமானித்து தமிழ் செய்கிறாங்க. இதை கலந்தெடுக்க வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். நாங்கள் உண்மையிலேயே தாழ்த்தப்பட்டோமா? இல்லை. 1936க்கு பிறகு தான் நாங்கள் தாழ்த்தப்பட்ட லிஸ்ட்டில் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் முன்னாடி இருக்கிறோம். இந்த இந்தியாவில் ஏன்னா எங்களுக்கு இந்த ஜாதியே வேண்டாம், நாங்கள் இதில் இருக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரே சமூகம் தேவேந்திர ஒரு வேளாண் சமூகம். அதை நான் இந்த நேரத்தில் பதிவுறேன். எனக்கு வேண்டாம், உங்களுக்கு சலுகை வேண்டாம். ஒரு சலுகையை கொடுத்து நான் இழிநிலையை சுமப்பதற்கு தயாராக இல்லை என்று எங்களுடைய குழந்தைகள், ஏனென்று கேட்டால் கிராமத்தில் படிக்க தெரியாத ஒரு பாட்டிகிட்ட கேட்டால் கூட ஐயா வேண்டாமையா, எங்களுக்கு அந்த எஸ்சியே வேண்டாம் ஐயா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மாறிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் நிறைய சமூகங்கள் எஸ்சி பட்டியலில் இருந்து அவங்களுடைய பெயர் மாற்றமான பிறகு அவங்க பொருளாதாரத்தில் இந்தியாவில் பெரிய இடத்துல இருக்காங்க.
ஆகலாம் இன்று நடந்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் வந்து மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை அன்னை தேவேந்திர இலக்கிய மன்றத்தில் அண்ணன் பழனிசாமி கடும் முயற்சியோடு அண்ணன் எடுத்திருக்காங்க. அவருடைய ஆவணங்கள் எல்லாமே மிகவும் நமக்கு ரொம்ப உத்வேகத்தை கொடுக்குது. ஒருவேளை நமக்கு பட்டியல் வெளியேற்றம் வந்து கிடைக்கவில்லை என்றால் சட்டப்பூர்வமாக அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அண்ணன் இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், 2026 தேர்தலை நம்ம முன்னோக்கி செல்கிறோம். அனைத்து கட்சிகளும் தேவேந்திர வேளாண் வாக்குகளை பெறுவதற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உறுதியளிக்கிறோம், இந்த நாளில் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கான நீங்கள் பரிந்துரைத்தால், ஆளுகின்ற அரசு எங்களை பரிந்துரைத்தால் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ஏனென்று கேட்டால் எங்களுக்கான விடுதலை கிடைக்கும் போது உங்களுக்காக நாங்கள் அந்த விஷயத்திலே செய்து கொடுப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம். இது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. அந்த கருத்தை நாங்கள் எங்களுடைய சமூக கருத்தாக நாங்கள் வைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கை சென்னையில் 20ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்கிறது. 22ஆம் தேதி பரமக்குடியிலிருந்து மிகப்பெரிய ஒரு நடைபெறம் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு அந்த பட்டியல் வெளியேற்றத்தை வெளியேற்ற கோரிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன்